வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அமானுஷ்ய நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டவங்க நம்ம சப்ஸ்கிரைபரான அருளோட தம்பி அருணுக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற அமானுஷ்ய நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் அதை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்புறம் என்னோட மின்னஞ்சலையும் கொடுத்துருக்கேன். அதன் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ்ய நிகழ்வை எனக்கு வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லை டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ரொம்பவே அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருண் சென்னை படைப்பையை சேர்ந்தவர். அருண் செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது கூட படிக்கிற காயத்ரின்ற ஒரு பொண்ணை ரொம்பவே சின்சியராக காதலிச்சிட்டு இருந்தார். செகண்ட் இயர் எக்ஸாம் முடிஞ்சு தேர்ட் இயர் போகிறதுக்குள்ளே எப்படியாவது காயத்ரி கிட்ட தன்னோட காதலை சொல்லிடணும்னு நினச்சிருக்காரு. அப்போ தான் அந்த லீவில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் எங்கேயாச்சும் அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. ரொம்ப தூரமாலாம் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்துலேருந்து 15லேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க குமுளின்ற ஒரு இடத்துக்கு அவங்க எல்லாருமே அவுட்டிங் போகிறாங்க. அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கு. ஆனால் 5 மணிக்கு மேலே அங்கே எந்த லைட்ஸுமே கிடையாது. அதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பிடணும்னு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. அருணும் தன்னோட காதலை எப்படியாவது இந்த அவுட்டிங்கில் காயத்ரி கிட்ட சொல்லிடணும்னு முடிவெடுக்கிறாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் காயத்ரி கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு வராரு. அருண்கிட்ட என்னடா ஏதோ தனியாக பேசணும்னு சொன்னேன் அப்படின்னு கேட்ட காயத்ரி கிட்ட, காயத்ரி இதை நான் சொல்கிறேன்னு இதை தப்பாக எடுத்துக்காத. நான் கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்தே நான் உன்னை லவ் பண்ணுறேன். உங்ககிட்ட சொல்ல ரொம்பவே பயமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி எப்படியாச்சும் உங்ககிட்ட என்னோடய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணணுன்னு தான் நான் இந்த அவுட்டிங்க்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட காயத்ரிக்கு முதல்ல ஒன்றுமே புரியல. என்னடா திடீர்னு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவுட்டிங் முடிஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்படியே ஒரு வாரம் ஒரு மாதம்னு கடந்து போயிட்டே இருந்திருக்கு. ஆனால் காயத்ரி அருணுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருந்திருக்காங்க. அருணும் தன்னோட பொறுமையை இழந்து காயத்ரி கிட்டே கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. என்ன ஆச்சு, ஏன் நீ எனக்கு எந்த பதிலுமே சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு காயத்ரி, இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் உன்னோட லவ்வை நான் அக்செப்ட் பண்ணால் நம்ம வீட்டில் கண்டிப்பாக நம்மளோட லவ்வுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக என்னோடய வீட்டில் எங்கள் அப்பாக்கெலாம் தெரிஞ்சால் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருணும் காயத்ரியை பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. இங்கே பாரு, லவ்வில் வந்து நீ இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. லவ்னு வந்துட்டால் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண வச்சிடலாம். உனக்கும் என்னை பிடிக்கும்ன்றது எனக்கு அப்போவே தெரியும், ஆனால் அதை உன் வாயால் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காயத்ரியும் அவர் பேசுகிறதுக்கு கன்வின்ஸ் ஆகி சரி ஓகே நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ அருணுக்கு தெரியல இந்த ஒரு வார்த்தையால் தன்னோட வாழ்க்கையே இப்படி திசை மாறி போகும்னு. அருணும் காயத்ரியும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க, வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. காயத்ரியோட நடவடிக்கையில் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு சந்தேகம் வருது. இப்போ தான் அவங்க அப்பா பொறுமையாக காயத்ரி கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா இப்போல்லாம் ரொம்ப நேரம் நிறைய டைம் ஃபோன் பேசிகிட்டே இருக்க, அது மட்டும் இல்லாமல் காலேஜுக்கு ஒழுங்காக போறியா இல்லையா, உன்னை எங்கேயோ அந்த கடையில் பார்த்தேன் இந்த ரோட்டில் பார்த்தேன்னு சொல்லி எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது, என்னதான் விஷயம் அப்படின்னு சொல்லி காயத்ரி கிட்டே கேட்டிருக்காரு. இதை எதிர்பார்க்காத காயத்ரி பயங்கரமாக பதட்டமாயிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காயத்ரிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அருணுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அருணும் சரி கொஞ்சம் பொறுமையாரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காயத்ரியை சமாதானப்படுத்துகிறாரு. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. காயத்ரியோட அப்பாவும் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட உறவினர் பையனையே காயத்ரிக்கு நிச்சயம் பண்ணி வச்சிடலாம், இவ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு வீட்டில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்குற காயத்ரிக்கு பயங்கர ஷாக். ஏன்னா காயத்ரி கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணு, ஆனால் அருண் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன். அதை விட அருண் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடையாது, அவன் செட்டில்டு கிடையாது. கண்டிப்பாக தன்னோட வீட்டில் இப்போ காதலை சொல்கிற நிலமையிலையும் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லி அருண்கிட்ட பயங்கரமாக புலம்பியிருக்காங்க காயத்ரி.
ஆனால் இப்போ 2 பேருக்கும் வேறு வழியே இல்லை. நம்ம 2 பேருமே உங்கள் அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு அருண் சொல்கிறாரு. காயத்ரி அருணை வீட்டுக்கு வர வைக்கிறா. அருண் அவங்க அப்பா கிட்ட நானும் காயத்ரியும் காதலிக்கிறோம் அப்படின்ற உண்மையை சொல்கிறாரு. அவங்க அப்பா பயங்கரமாக கோவப்பட்டு அங்கேயே அருணை போட்டு அடிக்கிறாரு. காயத்ரி அவங்க அப்பா கிட்டேருந்து அருணை காப்பாற்றுறதுக்காக, அப்பா நானும் தான் அவனை லவ் பண்ணுறேன், தயவு செஞ்சு அவனை அடிக்காதீங்க, தயவு செஞ்சு எனக்காக விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சி அங்கேருந்து அருணை வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போ காயத்ரியையும் போட்டு அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. இனிமேல் நீ காலேஜுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ காயத்ரிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதனால் அவங்க தற்கொலை முயற்சி எடுக்கிறாங்க. அருணும் ஒரு பக்கம் காயத்ரியை பார்க்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள சுற்றி அவங்க உறவினர்கள் எப்பயுமே இருக்கிறதுனால காயத்ரியை அவரால் பார்க்க முடியல. இந்த பக்கம் காயத்ரி இந்த மாதிரி முடிவு எடுத்ததால் உடனடியாக கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. காயத்ரியை காப்பாற்றுறாங்க. காயத்ரியோட அப்பாவுக்கு என்ன செய்கிறதுனே புரியல. தன்னோட சொந்தக்காரவங்க கிட்டலாம் யோசனை கேட்குறாரு. அடித்து பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், இப்படி தற்கொலை முயற்சி பண்ணி உயிரையே அந்த பையனுக்காக விட போகிறா, எப்படியாவது இவளை அவன்கிட்ட இருந்து பிரிக்கணும், நான் ஆசையாக வளர்த்த என் பொண்ணை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவங்க சொந்தக்காரவங்க கிட்டலாம் புலம்பும்போது சொந்தக்காரங்களில் ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ அவளோட காதலை ஏற்றுக்கிறதா உன் பொண்ணுக்கிட்ட சொல்லு, அது மட்டும் இல்லாமல் அவள் இனிமேல் காலேஜ் போகலானோ அவகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இவங்க அப்பாவுக்கு ஒரே ஷாக் ஆகுது. நான் அவளை அவங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு யோசனை கேட்டால் சேர்த்து வைக்க சொல்கிறீங்களேன்னு சொல்லி கத்துறாரு. அப்போ தான் அவரோட ரிலேஷன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உனக்கு என்ன, அவங்க 2 பேரும் பிரியணும் அவ்வளோதானே, அந்த பையன் உன் பொண்ணையே மறந்து பைத்தியம் பிடிச்சு அலையணும், இதுதான் அதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டப்போ தான் அவங்க சொந்தக்காரவங்க சொல்கிறாங்க, நீ அடித்தாலோ திட்டினாலோ என்ன பண்ணாலும் சரி, இந்த வயசில் நீ பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம போய் பார்க்க வேண்டிய ஒருத்தர் இருக்கார், எனக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகவாதி இருக்கார், மந்திரத்தால் மட்டும்தான் இந்த பையனை இவகிட்டேருந்து பிரிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த மாந்திரிகவாதியை போயிட்டு காயத்ரியோட அப்பாவும் பார்க்குறாரு. இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் அந்த மாந்திரிகவாதி கேட்டுட்டு அவங்கள பிரிக்கணும்னா அந்த பையனோட ஒரு சில பொருள் எனக்கு தேவைன்னு சொல்கிறாரு. அந்த பையனோட காலடி, மண், தலைமுடி, இந்த மாதிரி சில விஷயங்களை கேட்குறாரு. காயத்ரியோட அப்பா காயத்ரி கிட்ட போயிட்டு உன்னோட காதலுக்கு நான் சம்மதிக்கிறேன், நீ உயிரே விட போனதால தான் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லி காயத்ரி கிட்ட நடிக்க ஆரம்பிக்கிறாரு. காயத்ரியும் அவரோட நடிப்பை நம்பி தன்னோட அப்பா தன்னோட காதலுக்கு ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அருண்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. அருணுக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது. அருணோட வீட்லேயும் அருண் அவங்களோட காதலை பற்றி சொல்கிறான். அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ணலை, அவங்களும் சம்மதிக்கிறாங்க. இப்போ அருணும் காயத்ரியும் வழக்கம் போல் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. காயத்ரியும் வழக்கம் போல் காலேஜ் போக ஆரம்பிக்கிறா. இப்போது மாந்திரிகவாதி கேட்ட பொருள் எல்லாம் காயத்ரியோட அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து மாந்திரிகவாதி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அங்கே மாந்திரிக வேலைகளும் தொடங்குது. அன்னைக்கு அருண் காலேஜில் ரொம்பவே சோர்வாக தன்னை உணர்ந்திருக்காரு. அருண் காயத்ரி கிட்ட இரவெல்லாம் ஃபோன் பேசுறதுனாலேயே தனி ரூமில் தான் படுப்பார். அன்னைக்கு ரொம்பவே டயர்டாக இருந்ததுனால காயத்ரி கிட்ட ஃபோன் பேசிட்டு, சரிப்பா நான் போய் படுக்கிறேன், நாளைக்கு உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்காரு. வீட்டில் ஆல்ரெடி எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா லைட்டுமே ஆஃப் ஆனதுக்கப்புறமா ஒரு லைட்டான வெளிச்சம் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. அருணோட கண்ணுக்கு திடீர்னு ஏதோ ஒரு நிழல் அசைறது மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த இருட்டில் ஒரு செகண்ட் அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, ஏதோ ஒரு நிழல் அசைகிற மாதிரி தெரியுதே, வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச அந்த நிழல் இருந்தது இல்லையா, அந்த திசையை நோக்கி அவர் மெதுவாக நகர ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. சரி, நான் தான் ஏதோ அந்த இருட்டு வெளிச்சத்தில் ஏதோ நிழல் பார்த்த மாதிரி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு மெதுவாக அவரோட ரூமை நோக்கி அடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. ஹால்லேருந்து ரூமுக்கு போகிறதுக்குள்ளே மறுபடியும் ஒரு நிழல் அவர் முன்னாடி டக்குன்னு வந்துட்டு போகிற மாதிரி இருந்திருக்கு. ஒரு நிமிஷம் அருண் தன்னையே மறந்து அலறியிருக்காரு. மறுபடியும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹாலோட லைட் ஸ்விட்சை போய் தடவி போட்டிருக்காரு. ஆனால் ஹாலில் எதுவுமே கிடையாது. சரி, இது சரிப்பட்டு வராதுன்ட்டு தன்னோட ஃபோனில் லைட் வச்சுட்டு ஹால் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக அவரோட ரூம்குள்ளே போயிருக்காரு. ரூம் கதவு திறந்து தான் இருந்திருக்கு. ரூம் திறந்ததுமே உள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். ஒரு பெரிய கண்ணாடி வச்ச ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவர் வீட்டில் இருந்திருக்கு. எதிர்ச்சியாக கண்ணாடியை பார்த்த அருண் ஒரு நிமிஷம் இதய துடிப்பை நிற்கிற அளவுக்கு அதிர்ந்து போயிருக்காரு. ஏன்னா கண்ணாடியில் இவருக்கு பின்னாடி ஒரு கருப்பாக மங்கலான ஒரு உருவம் அப்படியே அசைஞ்சிட்டே நின்றுட்டு இருந்திருக்கு.
அருணுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. வேகமாக தன்னோட தலையை திருப்பி அந்த நிழல் அசைஞ்சுது இல்லையா, அந்த இடத்த பார்க்குறாரு. இப்போ அந்த உருவம் அருணோட கண்ணுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியுது. இவர் கண் அசைக்காமல் அதை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்திருக்காரு. அந்த நிழல் மெதுவாக அசையுது. அந்த உருவம் அசைய அசைய இங்கே அருணோட உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அருணுக்கு பயங்கரமாக தலைவலி ஏற்படுது. தாங்கிக்க முடியாமல் அருணுக்கு தலை வலிக்கவும் உடனே தலையை பிடிச்சிட்டு அப்படி கண்ணு ரெண்டையும் இருக்க மூடிட்டு இருந்திருக்காரு. கண்ணை மூடி திறந்ததும் அந்த உருவம் அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு போயிருக்கு. அருணுக்கு இவ்வளோ நேரம் என்ன நடந்ததுன்னு கூட ஒன்றுமே புரியல. அவரோட முகமெல்லாம் வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்கு. அருண் தன்னோட வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு சம்பவத்தை சந்திச்சதே கிடையாது. அன்றைக்கி ஃபுல்லாக பயத்தோடவே விடிய விடிய அருண் முழிச்சிட்டே இருந்திருக்காரு. காலையில் விடிஞ்சதுமே தன்னோட வீட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் வீட்டில் யாருமே நம்பலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ எதையோ சும்மா கனவு கண்டிருப்ப, இல்லை ஏதாவது யோசனையில் படுத்திருப்ப, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அருணை சமாதானப்படுத்துகிறாங்க. அருணுக்கே அது நல்லா தெரியும், இந்த மாதிரி ஒரு விஷயத்த யார்கிட்ட சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்கன்றது. அதனால் அன்னைக்கு அவர் அமைதியாக இருந்துட்டார். காலேஜ்லேயும் அருணால் இயல்பாக இருக்க முடியல. தலைவலி வந்து வந்து போயிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் காயத்ரி கிட்ட பேச போனாலே பயங்கரமாக அவருக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் காயத்ரி கிட்டேயும் சரியாக அவர் பேசாமல் இரவெல்லாம் தூக்கம் இல்லாததால் ஒரு மாதிரியே இருந்திருக்காரு. காயத்ரியும் என்னாச்சு உடம்பு சரியில்லையான்னு கேட்டுட்டு வேணும்னா ஒரு 2-3 நாள் லீவ் போட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அருண் தன்னைத்தானே இதெல்லாம் ஒரு கனவு தான், இல்லை என்னோட பிரம்மையாக இருக்கும்னு சொல்லி சமாதானப்படுத்திக்க பார்த்தாலும் அருணுக்கு நல்லாவே தெரியும் அவர் நேற்று பார்த்தது எல்லாமே அவர் கண் எதிர்க்க நடந்த உண்மையான சம்பவம்னு. அன்றைக்கி இரவு தன்னோட அறைக்கு போகிறதுக்கே அருணுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கு. சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் மாடியில் இருக்கலான்னு சொல்லி மாடியில் ஹெட்ஃபோன்ஸ் வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு அருண். திடீர்னு மாடியில் தனக்கு பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அருண் மெதுவாக தலையை திருப்பி பார்க்குறாரு. இப்போ அந்த உருவம் அப்படி மெதுவாக படிக்கட் பக்கமாக அசைஞ்சு மறைஞ்சு போயிருக்கு. இதை பார்த்த அருண் அப்படியே பின்தொடர்ந்து போகிறாரு. அப்படியே மெதுவாக அசைஞ்சு அசைஞ்சு அந்த உருவம் அவரோட பெட்ரூம்குள்ளே போயிருக்கு. இவரும் அப்படியே பின்தொடர்ந்து போயிருக்காரு. அருணோட இதயம் படபடன்னு அடிக்குது. வீட்டில் இருக்கவங்களெல்லாம் எழுப்பலாமான்னு தோணுது. ஆனால் எழுப்புனா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு சொல்லியும் பயமாக இருக்குது. அருண் மெதுவாக பின்தொடர்ந்தே அவர் ரூம்குள்ளேயும் போகிறாரு. அருணுக்கு அந்த உருவம் ஒரு ஆணோட உருவம் மாதிரி தெரியுது. அதை உத்து பார்த்துட்டே அது பின்னாடியே போகிறாரு. அந்த உருவம் திடீர்னு அசையாமல் அவரோட கட்டில் பக்கத்தில் ஒரு ஓரமாக நிற்கிது. அருண் ரூம்குள்ளே நுழைஞ்ச அந்த வாசல்கிட்டேயே அப்படியே நின்றுட்டாரு. அங்கே அந்த உருவம் அசையாமல் நின்றுட்டுருக்கு. அருணுக்கு இப்போ மறுபடியும் பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிக்குது. அந்த தலைவலியை அருணால் தாங்கிக்கவே முடியல. அங்கேயே அவரோட தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. ஒரு பக்கம் அந்த உருவம் நின்று அருணையே முறைச்சி பார்த்துட்டு இருந்திருக்கு. அந்த வழியிலையும் அருண் நினச்சிருக்காரு, நான் இப்போ கண்ணை திறந்தனா அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சு போயிருக்கோன்னு. ஆனால் அருண் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த உருவம் அவரோட பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வர மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அருண் அந்த ரூமை விட்டு வெளியே வரத்துக்காக அப்படியே திரும்பி ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்காரு. அப்போ யாரோ அருணோட கையை இறுக்கமாக பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அது பிடிச்சது அவருக்கு வலிக்கலை, ஆனால் ரொம்ப அழுத்தமாக அவர் கையை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் தோணியிருக்கு. அருண் பயந்து போய் அந்த கையை அப்படியே உதறி விட்டுட்டு டக்குன்னு ரூம் கதவை இழுத்து லாக் பண்ணிவிட்டு வெளியே ஹாலுக்கு ஓடி வந்திருக்காரு. இன்றைக்கி ரூமில் படுக்க வேணாம், ஷோஃபாலே படுத்துக்கலான்னு அருண் முடிவு பண்ணுறாரு. அருண் ஷோஃபா மேலே இருந்த அந்த பெட்ஷீட்டையே எடுத்து கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டு அப்படியே போத்தி படுத்துட்டு இருந்திருக்காரு. பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் இறுக்கமாக அந்த பெட்ஷீட்டை பிடிச்சிட்டே அப்படியே படுத்துகிட்டே இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு பெட்ஷீட்டோடவே யாரோ இறுக்கமாக அவரை கட்டி பிடிச்சி இருக்கிற மாதிரி அவருக்கு இருந்திருக்கு. இப்போ யாரோ அவர் உடம்பை போட்டு பயங்கரமாக கசக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த இறுக்கத்துலேருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு போர்வையை இழுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அருணால் ஒரு இன்ச் கூட நகரவும் முடியல, மூச்சு கூட விட முடியல. அப்படியே அந்த போர்வையை எப்படியாவது தன்கிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்திருக்காரு. அருண் அந்த சமயத்தில் நினச்சிருக்காரு அவர் கொஞ்ச நேரத்தில் இறந்தே போயிடுவாருன்னு. அந்த அளவுக்கு அந்த அழுத்தம் இருந்திருக்கு. அவரால் மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் எப்படியாவது தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக அந்த போர்வையை தன்னோட முழு பலத்தை கொண்டு தூக்கி எறிஞ்சிருக்காரு.
அப்போ திடீர்னு அவரோட வீட்டு வெளியே இருந்து ஒரு மிருகத்தோட சத்தம் பயங்கரமாக கேட்குது. அந்த மிருகத்தை யாரோ அடித்து கொடுமைப்படுத்தினா எப்படி சாகும்போது கத்துமோ அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இன்னும் அவருக்கு பயம் அதிகமாகுது. இப்போவும் அந்த உருவம் இங்கேயும் அங்கேயும் சுற்றுற மாதிரி இருந்திருக்கு. அருண் ஒரு நிமிஷம் தன்னோட வாய் விட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காரு. என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு பயங்கரமாக கத்தி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அடுத்த நாள் கண் விழிக்கும் போது அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காரு. அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்கலாம் அவரை சுற்றி நின்றுட்டு இருந்திருக்காங்க. அருண் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. அருண் அடிக்கடி தனக்கு ஒரு உருவம் தெரிகிறதாவும் அது தன்னை கொல்ல வர்றதாகவும் அங்கே இருக்க எல்லார்கிட்டேயும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. டாக்டர்ஸும் அருண் ஏதோ மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்காரு, அவருக்கு ஏதோ மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அருணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லேயே தான் வச்சுருக்காங்க. ஆனால் அருண் இப்போ வரைக்குமே குணமடையலை. இன்னொரு பக்கம் காயத்ரிக்கு தன்னோட அப்பா தான் இதெல்லாம் செஞ்சாருன்ற உண்மை தெரிய வருது. அவங்க அப்பா கிட்ட போய் கதறி அழுக ஆரம்பிக்கிறா. அதுக்கு அவங்க அப்பாவும் அவளை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நீ ஒழுங்காக திருமணம் செஞ்சு போயிட்டேன்னா அருணை நான் உயிரோடாவது விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேறு வழி இல்லாமல் காயத்ரியும் அருணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுக்காக திருமணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அருணோட வீட்லேயும் இது வரைக்கும் கூட்டிகிட்டு போகாத கோவில் கிடையாது, பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. ஆனால் அருணை இது வரைக்குமே குணப்படுத்தவே முடியல. அருண் சந்தித்த அந்த 2 இரவுகளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாராம். எனக்கு நடந்ததெல்லாம் இதுதான், இப்படி தான் நடந்துச்சு, நான் இப்படி தான் அந்த உருவத்தை பார்த்தேன், இப்படி தான் பயந்தேன் அப்படின்னு சொல்லி அதே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாராம். இப்படியே வருஷங்களும் அப்படியே ஓடிட்டே இருந்திருக்கு. காயத்ரியும் திருமணம் பண்ணி அவங்க அப்பா அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இப்போவும் தன்னால் தான் அருணுக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி காயத்ரி அடிக்கடி அருளுக்கு கால் பண்ணி அருணை பற்றி அடிக்கடி விசாரிப்பாங்களாம். மாந்திரிகத்தால் ஒரு பையனுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்குது. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் வாழ பழகுங்க. இந்த அமானுஷ்ய நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்ட அருளுக்கு நன்றி சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். மீண்டும் இதே போன்ற ஒரு அமானுஷ்ய நிகழ்வுடன் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷா.